சினிமா சீன் மாதிரி இருந்துச்சு. விவசாயிகளை கூட்டுக்கிட்டு நானே வந்து உங்களை சந்திப்பங்கிறது சினிமாவுக்குரிய சீன். இப்போ ஹீரோ வந்து அப்படியே மழையில் நனையும் போது பின்னாடி ஒரு 100 விவசாயிகள் 1000 விவசாயிகளோட அப்படியே முதலமைச்சரை சந்திக்க வராரு, போலீஸ் தடுக்குது, உடைச்சிட்டு அவர் உள்ள போய் முதலமைச்சர் ரூம்ல பேசுறாருங்கிறது சினிமாவை எடுத்தா நல்லா இருக்கும். நிஜத்தில் நடக்குமா? இந்த பரந்தூர் விமான நிலையத்தில் இப்போ 1500 விவசாயிகளுக்கு அவங்களுக்கு உயிர் இல்லையா, குடும்பம் இல்லையான்னு விஜய் எல்லாம் பேசுறது நியாயமான வார்த்தை தான். இப்போ 1500 குடும்பமும் இன்னும் 100 வருஷத்துக்கு சந்தோஷமா வாழறதுக்கு என்ன வழி இருக்கு? அதை செய். இப்போ நீ இன்னைக்கு ஒரு நஷ்ட ஈட்டு தொகைன்னு நீ ஒன்று தரல, இந்த தொகை இன்னும் 50 மடங்கு அதிகப்படுத்தி கொடுன்னு கேட்டாருன்னா சரியான ஒரு வளர்ச்சிக்குரிய ஒரு அரசியல்வாதியா அவர் நம்ம பார்க்கலாம். இவர் என்ன பண்றாரு, இந்த திட்டத்தையே முடக்குது வேண்டாம் அப்படிங்கிறாரு. பேசும்பொழுது இன்னும் கொஞ்சம் தெளிவா பேசிருக்கலாம். பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க. முக்கியமா டாஸ்மாக் இருக்கு. 2 தலைமுறை 3 தலைமுறை மண்ணா போயிருச்சு. நீங்க டாஸ்மாக் ஒழிச்சே தீருவேன், டாஸ்மாக்கு முதல் எதிரி நான் தான் அப்படின்னு நீங்க இறங்குனீங்கன்னா உங்க பின்னாடி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இல்லத்தரசிகள் வந்து நிற்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு வீட்லயும் இந்த பிரச்சனை இருக்கு. விஜய் வந்து டாஸ்மாகை மூடிடுவாரு, யாரோ சொன்னாங்க, நான் விஜய் பேசும்போது நான் நம்புறேன் அப்படின்னு வந்து பெண்கள் நிற்பாங்க. நீங்க அதை பேச மாட்டேங்கிறீங்களா? இங்க இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? கட்சிக்காரர்களே சொல்றது என்னன்னா, ஒரு புஷியானதை தாண்டி எங்களால உள்ள போக முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு புகார் மனு அனுப்புறாங்கன்னு வைங்களேன், அந்த புகார் மனு விஜய் பார்வைக்கு போகணும்ல, அது போக மாட்டாங்க. ஏன்னா இங்க வெளியிலேயே ஒரு சர்க்கிள் வந்து எல்லாமே அவருடைய பார்வைக்கு போக விடாமல் பண்றாங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. அரண்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வலைபேச்சு அந்தணன் சார். சார் வணக்கம். வணக்கம் நந்தா. விஜய் அவர்கள் அரசியல் பேசுவாரான்னு கேட்டால் அப்பப்போது நிகழ்வுகளில் பேசுகிறாரு, அதுக்கு பிறகு பெரிதாக பேச மாட்டாங்கிற விமர்சனம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. தற்போது இந்த அஜித்குமார் பையன் இறந்ததுக்கு நேரடியாகவே களத்துக்கு சென்றார், அவங்க அம்மாவை போய் ஆறுதல் சொன்னார். ஓகே, இதுக்கப்புறம் விஜயின் அரசியல் அதிரடியாக ஆரம்பம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்தோடனே அடுத்த ஸ்பார்க் இன்னைக்கு கொளுத்தி போட்டிருக்காரு. செயற்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக ஒரு தீர்மானம் வந்து அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருக்கு, கட்சியினருக்கு அந்த கூட்டணி சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கு. இதை யாரோட கூட்டணி இல்லைன்னு தெளிவுபடுத்திட்டாரு. எப்படி பார்க்குறீங்க? பிஜேபி அதிமுக ரெண்டோடும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. பிஜேபி வந்து என்னுடைய கொள்கை எதிரிங்கிறத ரொம்ப நாளாக அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதை மீண்டும் தெளிவுபடுத்திருக்கிறாரு. இப்போ சமீப காலமாக எங்கள் சோசியல் மீடியாக்களில் பேசப்படுறது என்ன அப்படின்னா, பிஜேபி வந்து அதிமுகவிலேருந்து அப்படி நகர்ந்துடும், அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு பல பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அதற்கும் கூட ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாரு. அதிமுகவை கொஞ்சம் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு நான் பார்க்குறேன். ஏன்னா முதல் முறையாக அவர் வந்து அதிமுகவை ரொம்ப கூடி குடைவது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த வார்த்தை கொஞ்சம் இதுவரைக்கும் ஒருத்தரை கட் பண்ணி பேசாதவர் இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, அங்கே கூட்டணி பேச்சுவார்த்தை கம்ப்ளீட்டாக முறிஞ்சிருச்சா அப்படிங்கிறதெல்லாம் இதன் மூலம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. பெரிய கட்சிகள் எந்த கூட்டணியும் இது வரைக்கும் அவரோட வச்சுக்கல. இப்போ இது வரைக்கும் பார்க்கும்பொழுது இந்த கட்சி வரும் அந்த கட்சி வருங்களாம் பல பேர் சொன்னாங்க. இப்போ ஃபைனலாக பார்க்கும்போது விஜய் மட்டும் தனித்து தான் நிற்பாருங்கிற அளவுக்கு சூழ்நிலை இருக்குது. இது எந்த அளவுக்கு தமிழக அரசியலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா விஜய் வந்து முழு நேர அரசியல்வாதியாக மாறி மக்களோடு மக்களாக போனால் தான் அவருக்கு எவ்வளோ பெரிய ஆதரவு இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் வந்து ஒரு தனித்து போட்டியிடுவது எந்த அளவுக்கு செல்லுபடியாகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. பார்ப்போம் போக போக என்ன நடக்குது. அதான் சார், குறிப்பாக திமுகவுக்கு எதிர் தான், அதுதான் முன்னாடி சொல்லிட்டாரு. பாஜக எதிர்ங்கிறதையும் சொல்லிட்டாரு. இருந்தாலும் பாஜக கூட்டணி கிடையாது, அதிமுக தலைமையில் கூட்டணிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையில் தான் விஜய் ஈடுபடுறதா ஒரு மறைமுக செய்திகள்லாம் வந்தது. அதை தெளிவுபடுத்திட்டார். நேரடியாகவோ மறைமுகமாக இருக்க மாட்டேன்னு தெளிவுபடுத்த பிறகு இப்போ அவர் 2 எதிரிகளை கையாள வேண்டியிருக்கு. இங்கே அதிமுகவினரும் எதிரிகளாக, திமுகவினர் எதிரியாக, பாஜக விட்டுருங்க. இப்போ இந்த 2 எதிரியை கையாளக்கூடிய அளவிற்கு அரசியல் அனுபவம் விஜய்க்கு நிச்சயம் கிடையாது. அவங்க அரசியல் அனுபவம் கொண்டவர்களை பக்கத்தில் வச்சிருக்கிறாருனாலும் அதுவும் பெரிதளவுல கிடையாது. அப்படிங்கும்போது களம் ரொம்ப வித்தியாசமா இருக்குமே. அடுத்து இவர் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டா சரியா இருக்கும்? இல்லை, களத்தில் அவர் வந்து முழுக்க மக்களையும் அவருடைய ரசிகர்களையும் நம்பி தான் அவர் நிற்கிறார். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2 கட்சிகளையுமே மிகப்பெரிய கட்சி. அவங்க இறங்கி அடித்தாங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் 100 சிவாஜி கிருஷ்ணமூர்த்திகள் இருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து விஜய் விமர்சிக்க ஆரம்பித்தா மன ரீதியாகவே அடித்து துன்புறுத்திடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவருடைய கட்சியில் யாராவது பலமானவர்கள் இருக்காங்களான்னா இது வரைக்கும் யாருமே இல்லை. ஒரு பெரிய பேச்சாளர்கள் கிடையாது, பெரிய அறிவாளிகள் கிடையாது. விஜய் கூட வந்து இப்போ திமுக தலைவர்லாம் கலைஞர்லாம் பேச ஆரம்பித்தாருன்னா ஒரு செயற்குழுலேயே 45 நிமிஷம் 50 நிமிஷம் பேசுவார் அவர். இப்போ இவரே வந்து ஒரு 15 நிமிஷத்தை தாண்ட மாட்டேங்கிறாரு. அப்படி ஒரு நிலைமையில் இவர் எப்படி வந்து இந்த தேர்தலை எதிர்கொள்வாருங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு சந்தேகம்லாம் வருது.
சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அதான் சார், இப்போ விஜய் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக வர எல்லாருமே ஆதரிக்கிற ஒரே காரணம் மாற்று. இவங்க ரெண்டு கட்சியை பார்த்து பழகியாச்சு, புதுசாக ஒருத்தர் வந்தாருன்னா புதுசாக ஏதாவது நடக்குமா அப்படின்ற ஒரு இடத்துல மட்டும்தான் விஜய் ஆதரிக்க போகிறார்கள். மற்ற வகையில் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது நல்லா தான் இருக்குங்கிறத ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். விஜய் மாற்றுங்கும் பொழுது மாற்றா என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறத எதிர்பார்த்து காத்திருக்கோம். திருப்பி திருப்பி ஒரு சில விஷயங்களுக்குள்ளேயே சுற்றுறாரோ அப்படிங்கிற கேள்விகள் இன்றைக்கே வருது. அதையுமே வந்து இப்போ முக்கியமாக அரசியல்வாதிக்கு ஒரு இந்த பேச்சாற்றல் ரொம்பவே முக்கியம். பேசி பேசி தான் ஏமாற்ற முடியும் இந்த உலகத்தை அப்படிங்கிறதுக்கே இருக்கும்போது விஜய் ஒரு நல்ல நடிகர் தான், நிறைய பார்க்காம கூட பேசக்கூடியவர். இந்த பேச்சிலேயே ஒரு தடுமாற்றம் இருக்குங்கிற விமர்சனங்கள் வருதே சார். இல்லை, அது உங்களுக்கு பழக பழக அது வந்துடும். நீங்கள் திடீர்னு இப்போ தானே அவர் நடைவண்டியை பிடிச்சி நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. நீங்கள் அவரை ஓடுன்னா கஷ்டம். அவர் பார்த்து படிக்கிறதுலேயும் ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா அது அவருடைய கருத்து தானே. அவருடைய கருத்தை அவர் தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறாரு, பார்த்து படிக்கிறாரு. அதை கூட நம்ம பெரிய குறைகளாக எடுத்துக்க முடியாது. போக போக அவர் வந்து மணிக்கணக்கில் பேசுகிற அளவுக்கு தன்னை மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாற்று அரசியலை விஜய்கிட்ட நம்ம எதிர்பார்க்கும் பொழுது அந்த மாற்று அரசியலை அவர் முன்வைக்கிறாராங்கிற கேள்வி இந்த செயற்குழு கூட்டத்தில் நமக்கு எழுது. என்னென்னா ரொம்ப டெம்ப்ளட்டான விஷயங்கள் தான் இந்த தீர்மானங்களாக போடப்படுது. விவசாயிகளை பாதுகாக்கணும், நீர்நிலைகளை இந்த மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்புறம் முக்கியமாக பரந்தூர் விமான நிலையத்தை கையில் எடுக்கிறாரு. இப்போ வளர்ச்சிக்கு எதிரானவன் இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு தெளிவாக. நான் விமான நிலையத்தை புதுசாக கட்டுறதுக்கெல்லாம் நான் எதிரி கிடையாது, பரந்தூரில் கட்டாது அப்படிங்கிறாரு. அப்போ எங்கே கட்டணுங்கிறத அவர் சொல்லணும்ல. இப்போ இவ்வளோ பெரிய நிலம் தேவைப்படுது, ஒரு விமான நிலையத்துக்கு இவ்வளோ பெரிய நிலம் தேவைப்படுகிறது. ஒரு மாநிலம் வளரணும்னா கட்டாயம் வந்து இது போன்ற திட்டங்கள்லாம் வரணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஹைதராபாத் போகிறோம்னா ஹைதராபாத் சிட்டிலேருந்து வெகு தூரத்தில் தான் விமான நிலையம் இருக்குது. அங்கே ரொம்ப பறந்து விரிந்து அதை கட்டி வச்சுருக்கிறாங்க. அங்கேருந்து நீங்கள் டவுனுக்குள்ளே போகிறோம். ஆனால் சென்னை விமான நிலையம் மட்டும்தான் டவுனுக்குள்ளேயே இருக்குது. இங்கே இதை விரிவுபடுத்தவும் முடியல. பல பிரச்சனைகள் இதில் இருக்குது. இப்போ பல பேர் கேட்குறாங்க, என்ன விமான நிலையம் வந்து எல்லா மக்களும் பயன்படுத்துகிறதா, அது எதுக்கு அப்படின்னா, ஒரு நாடு வளர வளர நீங்கள் இந்த கட்டமைப்புகள் எல்லாமே வளரணும். அப்போ தான் இந்த நாடு இன்னும் வேகமாக வளரும், இந்த மாநிலம் இன்னும் வேகமாக வளரும். அப்படி இருக்கும் பொழுது இந்த பரந்தூர் விமான நிலையத்தில் இப்போ 1500 விவசாயிகளுக்கு அவங்களுக்கு உயிர் இல்லையா, குடும்பம் இல்லையான்னு விஜய் எல்லாம் பேசுகிறது நியாயமான வார்த்தை தான். பட் சதவீத கணக்கோடு நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு மனநிறைவோடு ஒரு விஷயத்தை அரசு செஞ்சிருச்சுன்னா அதை நீங்கள் கேட்கலாம். இப்போ 1500 குடும்பமும் இன்னும் 100 வருஷத்துக்கு சந்தோஷமாக வாழறதுக்கு என்ன வழி இருக்குது, அதை செய். இப்போ நீ இன்னைக்கு ஒரு ஒரு நஷ்ட ஈட்டு தொகைன்னு நீ ஒன்று தரல, இந்த தொகை இன்னும் 50 மடங்கு அதிகப்படுத்தி கொடுன்னு கேட்டாருன்னா சரியான ஒரு வளர்ச்சிக்குரிய ஒரு அரசியல்வாதியாக அவர் நம்ம பார்க்கலாம். இவர் என்ன பண்ணுறாரு, இந்த திட்டத்தையே முடக்கு வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஸோ அது கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அவர் ஒரு சீன் ஒன்று சொல்கிறாரு, சினிமா சீன் மாதிரி இருந்துச்சு. விவசாயிகளை கூட்டுக்கிட்டு நானே வந்து உங்களை சந்திப்பேங்கிறது சினிமாவுக்குரிய சீன். இப்போ ஹீரோ வந்து அப்படியே மழையில் நனையும் போது பின்னாடி ஒரு 100 விவசாயிகள் 1000 விவசாயிகளோடு அப்படியே முதலமைச்சரை சந்திக்க வராரு. போலீஸ் தடுக்குது, உடைச்சிட்டு அவர் உள்ளே போய் முதலமைச்சர் ரூமில் பேசுகிறாருங்கிறது சினிமாவை எடுத்தால் நல்லாயிருக்கும். நிஜத்தில் நடக்குமா? நீங்கள் காவல்துறையை மீறி அனுமதியின்றி உள்ளே போயிட முடியுமா? சிஎம்ஐ பார்த்துட முடியுமா? சிஎம்ஐ பார்த்து அவர் என்ன சொல்கிறாரு, விவசாயிகளை ஏன் இன்னும் நீங்கள் சந்திக்காமல் இருக்கிறீங்க, அமைச்சர்களை சந்திக்க விடாமல், அதிகாரிகளை சந்திக்க விடாமல் நீங்களே நேராக சந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நியாயமான பேச்சு தான். ஆனால் நீங்கள் சந்திக்கலைன்னா நான் இவங்களெல்லாம் திரட்டிக்கிட்டு வருவேங்கிறது வந்து நிஜத்தில் செயல்படுத்த முடியாத விஷயமா இருக்குது. நீங்கள் 4-5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிறுத்திடுவாங்க. நீங்கள் அங்கேருந்து தான் ஒரு மனுவை முதலமைச்சருக்கு கொடுக்க முடியுமே தவிர அப்படிலாம் கதவை உடைச்சிட்டு உள்ளே போயிட முடியாது. ஸோ இந்த மாதிரி பேசும் பொழுது இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேசிருக்கலாம். இங்கே பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குங்க. முக்கியமாக டாஸ்மாக் இருக்குது. 2 தலைமுறை 3 தலைமுறை மண்ணாக போயிருச்சு. நீங்கள் டாஸ்மாக்கை ஒழிச்சே தீருவேன், டாஸ்மாக்கு முதல் எதிரி நான் தான் அப்படின்னு நீங்கள் இறங்குனீங்கன்னா உங்கள் பின்னாடி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இல்லத்தரசிகள் வந்து நிற்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த பிரச்சனை இருக்குது. விஜய் வந்து டாஸ்மாக்கை மூடிடுவார், யார் யாரோ சொன்னாங்க, நான் விஜய் பேசும்போது நான் நம்புகிறேன் அப்படின்னு வந்து பெண்கள் நிற்பாங்க. நீங்கள் அதை பேச மாட்டேங்கிறீங்களே. ரொம்ப சாதாரணமாக எல்லா கட்சிகளையும் என்ன படிக்குமோ அதையும் நீங்கள் படிச்சுட்டு போகிறதுக்கு நீங்கள் எதுக்கு ஒரு புது கட்சின்னு கேட்குறேங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இப்போ தஞ்சை மாவட்டத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த நெல்லை வந்து பாதுகாப்பதற்கான அங்காடிகளே கிடையாது, எல்லாமே இருக்குது. தார்பாயை போட்டு மூடி வச்சுருக்காங்க. நிரந்தரமான ஒரு அங்காடி மாவட்டத்துக்கு ஒன்றும் கட்ட முடியாதாங்க. எவ்வளவு அரசுகிட்ட பணம் இருக்குது, ஒரு நிரந்தரமான அங்காடி ஏன் கட்டலை அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. இந்த தார்பாயை வாடகைக்கு கொடுக்குறவங்க ஆளுங்கட்சியாக இருக்குது. மழை காலத்தில் தார்பாயை வாடகை கொடுத்து அதில் ஒரு பெரிய தொகை அவங்களுக்கு வருதுங்கிறதுனால நெல் அங்காடியை கட்டாமலே வச்சுருக்காங்க. இப்போ இதையெல்லாம் நீங்கள் கையில் எடுக்காமல் நீங்கள் என்ன மாற்று அரசியலை பண்ண போகிறீங்க?
இப்போ நீங்கள் சொன்னது போல சார், இது மாதிரி நம்ம நிறைய காரணங்களை சுட்டி காட்டலாம். இப்போ பிரதான பிரச்சனைகளை வைத்து வாக்கு அரசியல் தான் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா இந்த அதிகார வர்க்கத்துக்கு எதிராக பேசலாம். இப்போ ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்கிறது, ஒரு அதிகார மட்டத்தில் இருக்கவங்களே அந்த ஒரு ஆளுமா இருக்காங்க அப்படின்னு நீங்கள் காவல்துறையை எதிர்த்து பேசியிருக்கலாம், அல்லது அதிகார மட்டத்தை எதிர்த்து அது சார்ந்து பேசலை. விவசாயிகள் அப்படின்னு போகிற போக்கில் டெம்ப்ளேட் விவசாயிகள் தொழிற்சாலை இப்படின்னு பேசிட்டு போகும்போது பார்க்குறவங்களுக்கும் முதல் முறை சிலாகித்து பார்ப்பாங்க, இரண்டாவது முறை சூப்பர்மாங்க, மூன்றாவது முறை ஒரு அப்படின்னு கடந்து போவதான வாய்ப்புகள் இருக்குது. இது விஜய் ஒரு பின்னடைவை நோக்கி சந்திப்பதற்கான வாய்ப்புகளாகத்தான் அமையுதா? இல்லை, அவர் இன்னும் வந்து ஒரு அறிவார்ந்த கூட்டத்தை அவர் கூட வச்சுக்கிட்டு எப்படி நம்ம வந்து ஒரு வித்தியாசமான பார்வையோட ஒரு வித்தியாசமான கோணத்தோட நம்ம போக முடியும், நீங்கள் எனக்கு கொடுங்க அந்த திட்டங்களை எனக்கு கொடுங்கன்னு அவர் கேட்கணும் முதல்ல. இவர் முதல்ல ஃப்ரீக்வெண்ட்டாக சந்திக்கணும் அந்த மாதிரி ஆட்களை. இங்கே இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா, கட்சிக்காரர்களே சொல்கிறது என்னென்னா, ஒரு புஷியானந்தை தாண்டி எங்களால் உள்ளே போக முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு புகார் மனு அனுப்புகிறாங்கன்னு வைங்களேன், அந்த புகார் மனு விஜய் பார்வைக்கு போகணும்ல, அது போக மாட்டாங்குது. ஏன்னா இங்கே வெளியிலேயே ஒரு சர்க்கிள் வந்து எல்லாமே அவருடைய பார்வைக்கு போக விடாமல் பண்ணுறாங்கங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு வீரியமிக்க தலைவராக விஜய் வந்துட்டார், அவர் பின்னால் இவ்வளவு பெரிய இளைஞர் கூட்டம் இருக்குது. இதெல்லாம் வந்து யாருக்கும் ஒரு புது கட்சிக்கு கிடைக்காத விஷயம். அப்போ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படியெல்லாம் மக்களை கவரலாம்ங்கிறது ஒன்று இருக்குது. அல்லது உங்களுக்கு இயற்கையாகவே ஒன்று தோணும்ல, என் மாநிலம் யாது இதை நான் இப்படியெல்லாம் பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல, அந்த விஷனை சொல்லுங்கள், என் விஷன் இதுதான் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லுங்கள். அதை நீங்கள் கொண்டு வந்தால் தானே இங்கே உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையே வரும். நீங்கள் அந்த இடத்துக்கே போகாமல் தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி எல்லாரும் பேசுனதை நானும் பேசுவேன் அப்படின்னா அதுக்கு எதுக்கு ஒரு புது அரசியல்? விஷனே இல்லாமல் மிஷன் சிஎம் தான் ஆவேன் அப்படின்னா அது என்ன எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல சார். இப்போ நம்ம வந்து விஜய்க்கு ஒன்றும் எதிர்ப்பாளர் கிடையாது, நம்ம விஜய் மாற்ற அரசியலில் வரவேற்கிறோம், இப்போ இதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்குமே தான் எதிர்பார்க்குறோம். பட் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு பவுண்டரியை தாண்டி விஜயிடம் யாரும் நெருங்க முடியவில்லைங்கிற குற்றச்சாட்டு எல்லாரிடமே இருக்குது. இது விஜயோட காதுகளுக்கு போகவே இல்லையா? இப்போ பலருடைய சமூகத்தை பார்க்குறாரு, எல்லாமே ஆக்டிவாக தான் இருக்காங்கும்போது இப்போ விஜய் ஏன் இந்த இடத்துக்கு வரமாட்டார்? மக்களுடைய பிரச்சனைகளை ஒன்று அவங்கள்ட்ட இருந்து கேட்கணும், இல்லை பல்வேறு நபர்கள்ட்ட இருந்து கேட்கணும். அந்த ஒரு எல்லை இல்லாமல் ஒரு பவுண்டரிக்குள்ளே இருக்கும் பொழுது இது முழுக்க கேரவனுக்குள்ளே இருக்க ஒரு நடிகர் மாதிரியே முடிந்து போய்விடுமே. இல்லை, அதுதாங்க, அதை விட்டு முதல்ல வெளியில் வரணும். அவர் வந்து நிறைய பாதுகாப்பு காரணங்கள் இருக்குது. என்னென்னா அவர் இன்னும் ஒரு பெரிய ஹீரோவாக பார்க்குறாங்க இங்கே. அவர் வந்து உடல் ரீதியாக துன்புறுத்துறாங்க, அது கில்றான் கில்றாங்க, ஆர்வத்தோட வர்றான் கில்றான். அது வந்து நீங்கள் எவ்வளோ நாளைக்கு பொறுத்த முடியும்? அது இருக்குது. அதுக்காக வந்து எம்ஜிஆர் பார்க்கலையா? எம்ஜிஆர் இதை விட பெரும் கூட்டத்தெல்லாம் பார்த்தவர். ஆனால் அவருக்கு இப்படியெல்லாம் வந்து ஒரு பெரிய செக்யூரிட்டிலாம் கிடையாது. அவர் வந்து இந்த குண்டுமணி மாதிரி கொஞ்சம் பேரை வச்சுருப்பார். குண்டுமணி மாதிரி ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, அவங்க தான் வருவாங்க. அவங்க மக்கள் வந்து அவர் எம்ஜிஆர் சொன்னதை கேட்டாங்க. அவருக்கான அந்த பாதுகாப்பெல்லாம் அவர் ரிஸ்க் எடுத்து தான் அவர் மக்களோட மக்களாக வந்தார். அதனால தான் அவரால் ஜெயிக்க முடிஞ்சுது. பட் இவர் வந்து ஒரு பெரிய வளையம் இவரை சுற்றி இருக்கு. அந்த வளையத்தை முதல்ல அவர் உடைக்கணும். உடைச்சாதான் அவர் கட்சியில் இருக்கிறவங்களுக்கே என்னென்ன குறைகள் இருக்குங்கிறத அவருக்கு தெரியும். ஸோ அந்த பக்கமே அவர் போக மாட்டேங்கிறாரு. இப்போ நிச்சயமா சார், இப்போ இதெல்லாம் இன்னொரு 10 மாத காலம் இருக்குது. இதுக்குள்ளே சரி செய்து ஒரு அரசியல் எதிர்கொண்டார் அப்படின்னா ஒரு வீரியமிக்க ஒரு அரசியல் கட்சியாக நிச்சயமாக 2026 ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை என்றாலும் நிச்சயமாக அவர் எம்எல்ஏ அவர் அதில் மாற்றுக்கிறது கிடையாது, ஒரு பெரிய வாக்கு சதவீதத்தை வாங்குவாங்க, அதிலையும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்த கூட்டணி இல்லாமல் தனித்து அப்படிங்கிற ஒரு பாதையை நம்ம வரவேற்றால் விஜய் இதை எப்படி சஸ்டைனாக அடுத்த ஆண்டுகளுக்கு எடுத்துகிட்டு போகிறோம்? ஏன்னா இந்த இடத்துல தான் விஜயகாந்த் தவறு செய்கிறாரு, கட்சி அப்படியே சின்ன பின்னமாகிவிட்டது. அப்படிங்கும்போது விஜய் அந்த தவறை செய்வாரா, அல்லது இந்த வெற்றி கிடைக்காட்டி விஜய் அதே வீரியத்தோடு செயல்படுவாரா? உங்களுடைய இல்லை, யாராக இருந்தாலும் மன ரீதியாக சோர்ந்து போவாங்க. எல்லாருமே சீமான் இல்லைங்கிறீங்களா? ஆமாம்மா, கட்டாயமா. வென்றால் முயற்சி இல்லாட்டி பயிற்சி அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லையா? அந்த மாதிரிலாம் வந்து விஜய் சொல்லிட்டு போக மாட்டார். நிச்சயமாக ஒரு 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 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது ஒரு மாபெரும் வெற்றி அடையணும், பெரிய பிஸ்னஸ் ஆகணும், பெரிய கலெக்ஷன் ஆகணும்னு எப்படி நினைக்கிறாரோ அதே மாதிரி தேர்தலையும் அணுகுகிறது தான் அவருடைய மனநிலையாக இருக்கும். அப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த தேர்தலில் நம்ம வந்து ஆட்சியில் உட்கார முடியாதுங்கிறது அவருக்கும் தெரியும். ஏன்னா அப்படி ஒரு பெரிய எழுச்சி நாடு முழுக்க இல்லை. விஜய் வந்துட்டாரு, நம்முடைய ஆபத்து பாந்தவன் அவரு தான், மொத்த பேரும் அவருக்கு தான் ஓட்டு போடணுங்கிற மனநிலை இப்போ யாருக்குமே இல்லை. ஒரு பெரும் கூட்டம் இருக்குது. அது வந்து 18 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் அரசியல் தெரியாத இளைஞர்கள், தெரிஞ்சதோ தெரியலையோ விஜய்க்கு கட்டாயமாக ஓட்டு போடுவான். அது வந்து ஹியூஜ் கூட்டம். அந்த கூட்டத்தை வச்சுட்டு நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாதுங்கிறது அவருக்கும் தெரியும். அப்போது நீங்கள் வேறு என்னெல்லாம் இங்கே பண்ணணுங்கிறது ஒன்று இருக்குது. முதல் கட்டமாக கூட்டணி தான். ஏன்னா அவங்க ஜெயலலிதா அம்மா காலத்துலேயும் சரி, கலைஞர் காலத்துலேயும் சரி, அவங்க கூட்டணியை தான் பெருசாக நம்புகிறாங்க. ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணியோடு சந்தித்து தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அப்படி கூட்டணி இல்லாமல் நான் வருவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவருக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கான்னா கட்டாயமாக இல்லை. ஒரு கூட்டம் இருக்குது, அது ஆட்சியில் உட்கார வைக்குமான்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது
அட்லீஸ்ட் ஒரு எதிர்க்கட்சியாவது வந்துட முடியுமா அப்படின்னு அவர் நினைக்கிறார். வந்துட்டாருன்னா அவருடைய அரசியலை இன்னும் பிரைட்டாக கொண்டு போவார். ஒருவேளை வரலை, 10 சீட்டு 15 சீட்டோட முடிஞ்சுது அப்படின்னாருன்னா கட்டாயமாக மாற்று பரிசீலனை. இல்லை சார், இப்போ இந்த இடத்துல நான் வந்து இந்த பிளவுவாத கட்சியோடு கூட்டணி இல்லைன்னு சொன்னதாக இருக்கட்டும், திமுகவோட கூட்டணி அது வாய்ப்பே இல்லை, முடிஞ்சு போச்சு. இப்போ இதை வந்து விஜய் மீண்டும் ஒரு கட்சிக்கு தூது விடுறார். யார் அப்படின்னா நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சொல்லலாம். திருமாவளவன் அவர்கள் மீது இங்கே ஒரு பெரிய மரியாதை இருக்கிறது, அவருக்கும் ஒரு பின்புலம் இருக்கிறது, ஒரு அரசியல் இயக்க தலைவராக இருக்காருங்கும் பொழுது அவருமே இப்போ ஒரு துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு, ஆனால் அவர் வரப்போறதில்ல, அவர் நாங்கள் கொள்கை கூட்டணி திமுகன்னு சொல்லிடுறாரு. ஒரு 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 வாய்ப்பை இருக்குங்கிறத உருவாக்கிட்டு இருக்க விஜய் ஒரு பெரிய சக்தி அவங்கள தான் எதிர்பார்க்கிறாரு. ஒரு அலைன்ஸா போலாமான்னு எதிர்பார்க்கிறாரோ அதை தான் இப்போ டிக்ளேர் பண்றாரா, நாங்க யாரோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறத. இல்லை, அது அநேகமாக அந்த கூட்டணி கதவுகள் மூடப்பட்டுடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். திமுக கூட்டணி அப்படியே தான் இருக்கும். ஆமாம்மா, அவர் தொடர்ந்து திருமாவளவன் வந்து சொல்லிட்டாரு. இன்னும் கடுமையாக விஜய் அவர் விமர்சனமே பண்ணுறாரு. இது வந்து இதற்கு முன்னாலாம் இல்லை, இப்போ சமீப காலமாக அவர் விஜய் ரொம்ப கடுமையாகவே விமர்சனம் பண்ணுறாரு. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. விஜய் வந்து விஜயினுடைய தாவேக்கா யாருடைய ஓட்டை பிரிக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. இவர் பெரியாரையும் அண்ணாவையும், பெரியார் கொள்கை தலைவராக இவர் எடுத்துக்கிட்டது, பெரியார் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கார். அப்போது யாரெல்லாம் வந்து இந்த பெரியாரை நேசிக்கிறார்களோ அவங்கெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிஜேபி ஆதரிக்கிற காவி கூட்டம் இருக்குல்ல, அது மொத்தமாக வந்து அவங்களுக்கு தான் ஓட்டு போடும். அதே மாதிரி அதிமுகவை பொறுத்தளவுக்கு அவங்க ஓட்டும் பெருசாக பிரியறதற்கு வாய்ப்பு இல்லை. திமுக ஓட்டு தான் இப்போ பிரியும். என்னென்னா இவர் பெரியார் அண்ணான்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இங்கே ஒரு கூட்டம் வந்து பிரிவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து விடுதலை சிறுத்தைகளில் பிரிவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஓட்டுகள் பிரிந்து விடுதலை சிறுத்தைகளுடைய ஸ்ட்ரென்த்து குறைவதற்கு போய் அங்கே சேர்ந்து கூட்டணியாகவே இருந்துடலாங்கிற ஒரு கணக்கும் இருக்குது. அதை அவங்க எடுப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் பேசுகிறத பார்த்தா அவர் கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் தொகுதி பங்கீடுன்னு ஒன்று வரும் இல்லையா, அப்போ கட்டாயமாக வந்து விடுதலை சிறுத்தைகள் இன்னும் கொஞ்சம் சேர்த்து சீட்டு கேட்பாங்க. அன்னைக்கு திமுகவினுடைய தாராளத்தை பொறுத்து தான் அந்த கூட்டணி மாறுமா மாறாதாங்கிறத முடிவுக்கு வர முடியும். அதனால் ரொம்ப முன்னாடியே நம்ம அதை பேசணும். மேபி சார், அதான் அதுக்கான கதவுகளை விஜய் மீண்டும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனால் அங்கு அந்த கூட்டணியிலேருந்து பிரிவு ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் மோஸ்ட்லி இல்லை. இருந்தால் விஜய்க்கு சாதகம் நினைக்கிறாரு, தானே முதல்வர் வேட்பாளருங்கிறத கிட்டத்தட்ட சொல்லியாச்சு, அது முடிவாகி விட்டது. விஜய் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் மாற்று அரசியலாக என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னா, அதற்கு முதல்ல மாற்று நபர்களை பக்கத்தில் சேர்க்காட்டியும் காது கொடுத்து கேட்பதற்கான சூழலை உருவாக்கினாலே மேபி விஜயோடைய அரசியல் அடுத்த நகர்வை நோக்கி பயணிக்கும்னு நினைக்கிறேன். அதான் உங்களுடைய கருத்தாகவும் இருக்குது. நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார்.